சொல்லுவாங்க. இதெல்லாம் விளையும். ஆனால் இந்த அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் இது கூட வீரமும் விளையும் இந்த மணலைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள், இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் தலைவர்கள் உட்பட அதிகமாக கை நீட்டி உங்களை குற்றம் சொல்லி பேசினார்கள். யாரை என்றால் ஆண்களை விட பெண்களைத்தான், உங்களைத்தான் குறை சொன்னார்கள். ஏன் குறை சொன்னார்கள்? 200 300க்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வித்துட்டீங்க, விலை பேசி வித்துட்டீங்க, லஞ்சம் வாங்கினீங்க. 200 300க்கு எல்லாரும் சொன்னாங்க. அதற்காக நீங்கள் வெட்கப்படுறீங்க. இப்போ இனி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு உறுதி. 200 300ன்னா ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தா கூட கொள்ளையடிச்ச காசு தானே கொண்டா, உனக்கு கிடையாது, மாம்பழத்துக்கு தான் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இந்த கொள்ளைக்காரனுங்கள் இதோட ஒழிஞ்சானுங்க. நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகும்போது பட்டன் அழுத்தும் போது மாம்பழத்துக்கு கொள்ளைக்காரன் ஒழிஞ்சான், கொள்ளைக்காரன் ஒழிஞ்சான், 2 கொள்ளைக்காரன், ரெட்டையில கொள்ளைக்காரன், சூரியன் கொள்ளைக்காரன் ஒழிஞ்சான், மாம்பழம் தான் வெற்றி பெற்றதுன்னு மாம்பழத்தில் அழுத்த போறீங்க. அதையாவது இனிமேல் செய்யுங்க. இவங்க பேச்சை நம்பி தான் இவ்வளோ போராட்டம் பண்ண அந்த மாவட்டம் வரணுன்றது. இவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க எப்போ போராட்டம்னு முதல் கேள்வி அதுதான். இந்த மாவட்டம் இன்னைக்கு பிரிச்சிருக்கிறோம். இதை நீங்கள்லாம் மனசில் வச்சு இனிமே வருங்காலத்தில் சிறப்பாக நீங்களெல்லாம் செயல்படணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். பெண்களுக்குன்னா பெண்களுடைய பிரச்சனை என்ன? குடி தண்ணீர் பிரச்சனை தான். இந்த குடி தண்ணீர் பிரச்சனைக்கு பெண்கள் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. புருஷன் சாப்பாடு கேட்டா, ஆமா தண்ணி இல்லாத எப்படி சாப்பாடு செய்யறது? அரிசி இருக்குது, அதை பொங்கறதுக்கு தண்ணி வேணும்ல, தண்ணி எங்க இருக்கு? குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி சொல்லு, சோறாக்குறது அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு புருஷன்கிட்ட சட்டை போடுற நிலைமை இது தமிழ்நாடு பூரா இருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால இங்க ராஜேந்திர சிங்னு ஒருத்தர் வந்தார். யாரோ கூப்பிட்டு இருந்தாங்க, ஒரு NGO. அவர் தண்ணீர் மைந்தன்னு பேர். அவர் இங்க பார்த்துட்டு, தமிழ்நாட்டை பார்த்துட்டு, தமிழ்நாடு பாலைவனமா இருக்கு, ராஜஸ்தான் தான் பாலைவனம், அது பரவாயில்ல, அங்க குடி தண்ணீர் பிரச்சனையே இல்லை, இங்க குடி தண்ணீர் பிரச்சனை பாலைவனமா இருக்குன்னு சொல்றார். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப வெக்கமா இருக்கு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமாங்க? இங்க மாதிரி முன்னோர்கள், நம்முடைய மன்னர்கள் பொன்னேரி மாதிரி ஆங்காங்க ஆயிரக்கணக்கான ஏரிகளை அப்ப வெட்டினாங்க, குளங்களை வெட்டினாங்க, தண்ணியை தேக்கினாங்க, நிலத்தடி நீரை பெருக்கினாங்க, குடி தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாம. அதைத்தான் அந்த ராஜேந்திர சிங் அங்க பண்ணார். அங்க ஒண்ணுமே கிடையாது, ஏரி குளம் குட்டை ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பாலைவனம். அவர் NGO அரசாங்கமும் உதவி செய்தது. அவர் ஒரு NGO வச்சுட்டு அதை பண்ணார். நான் கூட நினைச்சேன் ஒரு தூரம் ஒரு 15 வருஷம் இருந்தாலும் அவரை கூப்பிட்டு இங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம். ஆக அங்க இருந்து இங்க காரி துப்பிட்டு போறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு. நான் 15 வருஷத்துக்கு முன்னால நானும் அன்புமணியும் எல்லாரும் சேர்ந்துதான் 1000 ஏரி குளங்களை தூர் வரணும், ஒரு 50 100 செக் டேம் கட்டணும்.
இந்த இளைஞர்கள் எல்லாம் தெரியாது. இந்த பொன்னேரியில 2 நாள் டூர் வரணும், ராத்திரி கட்டில் போட்டணும், நான் ராத்திரி அங்கேயே படுத்துக்கணும். நான் இது சில பேருக்கு தெரியாது. இவங்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு. அப்ப எல்லாம் வந்தாங்க, நான் படுத்துறது கட்டில் போட்டு படுத்துக்கிறது வந்து எல்லாம் பார்த்தாங்க ராத்திரி. இந்த சிந்தனை தமிழ்நாட்டில் யாருக்கு வந்தது? எந்த தலைவருக்கு வந்தது? எந்த கட்சிக்கு வந்தது? இதெல்லாம் எதுக்கு? குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணும். குடிதண்ணீர் எங்கிருந்து வரும்? குடிதண்ணீர் வானத்திலிருந்து தான் வரும். வானம் தான் கொடுக்கும், மழை தான் கொடுக்கும், மேகம் தான் கொடுக்கும். ஆனா அதை சேமிக்க வேணாம். இப்ப சொன்னாரு அன்புமணி, சொன்னாரு ஒரு டிஎம்சி தண்ணி தான் அந்த அரியலூர் மாவட்டத்துக்கு போதும். எவ்வளவு தண்ணி கடல்ல கலக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அதனால இது ஒண்ணு. இப்ப யார பார்த்தாலும் என்னகிட்ட கேட்கறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்கறாங்களா? இன்னுமா இந்த ஆட்சி ஒழியல? யார பார்த்தாலும் இந்த கேள்வி. ஒழிய போகுது. ஒண்ணு முடிஞ்சிடுது, ஒண்ணு முடிச்சு வைப்போம். நாங்க முடிச்சு வைப்போம். அதிமுக முடிஞ்சு போச்சு, திமுக ஆள நினைக்குது. ஆனா அதை முடிச்சு வைக்க போறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதுதான் கேள்வி. இப்ப உங்க பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கிறீங்க, நீங்களும் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, பேரன் பேத்தி எல்லாரையும் படிக்க வைக்கிறீங்க. ஆனா எதுக்கு? என்னடா படிச்சிருக்கிற? பிஇ என்ன படிச்சிருக்கிற? எம்இ என்ன படிச்சிருக்க? அது கூட சேர்ந்து எம்பிஏ என்ன பண்ற? சும்மா இருக்கிற. சும்மா இருக்கிறதுக்காக ஒரு படிப்பு சொல்லுங்க பார்ப்போம். என் புள்ள படிக்கும், டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், அந்த படிப்பு படிக்கும், இந்த படிப்பு படிக்கும், எனக்கு ஏதாவது சோறு போடும், கஞ்சி ஊற்றும், நல்ல நிலையில வைக்கும் அப்படின்னு தானே. சும்மா இருந்தா சுத்தி வந்தா தண்டை சோறு சுத்தி சுத்தி வர படிக்க வச்சது எல்லாத்தையும் தாலியெல்லாம் விட்டு கூட நீங்க தான் ஒரு வசனம் சொல்லி கொடுத்துறேன், வேண்டா கொண்டா அடகு வச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வச்சு நான் படிக்க வச்சேன்டா. வேலை இல்லை, நான் என்ன பண்றது? வேலை செய்ய மாட்டேன். நான் சொல்றேன், அரசாங்கம் வேலை கொடுக்கணும். நான் பதிவு பண்ணி நான் எனக்கு அழுத்து போச்சு. நான் இப்ப மறுபடியும் போய் ரினிவல் பண்ணவே இல்லைங்கிறான் எல்லாரும். 81,18,000 பேர் 5 நிமிஷம் வருது காத்திருக்காங்க பதிவு பண்ணிட்டு. 1998 அரசு வேலை 14.5 லட்சம், 2014 10 லட்சம், இப்போது 9 லட்சம். அப்படியே குறைஞ்சிட்டே வருது. 14, 10, 9. 20 ஆண்டுல 5 லட்சம் வேலையை நிரப்பி இருக்கலாம். ஆனா காலியா இருக்குது. ஏன் உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது? இதை பற்றி நிறைய, அதாவது முதல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஆனா இளைஞர்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களே. இப்போ ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளவு பேர் நீங்க கூடுனீங்க. வேலை வேணும், எங்களுக்கு வேலை வேணும், இல்ல வேலை வேணும், இல்ல சோறு போடு, எங்களுக்கு வேலை வேணும், இல்லைன்னா சோறு போடு. ஏன் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது இல்லையா? இன்னொன்னு, பொதுத்துறை இங்க வந்து என்னென்ன பொதுத்துறை? என்எல்சி, சென்னை பெட்ரோலிய நிறுவனம், பெல்லு, அப்புறம் தெற்கு தொடர வேண்டிய சதன் ரயில்வே. இதுல எல்லாம் தமிழனுக்கு வேலை கிடையாது, வட இந்தியர்களுக்கு தான் வேலை. வட இந்தியர்களுக்கு தான் வேலை. இந்த மாதிரி ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் கூட பேசணும்னு நினைச்சேன். பெண்களுக்கு சமாச்சாரம். பெண்கள் நீங்க மதுவால கஷ்டப்படுறீங்க, அதை விட முக்கியமா விலைவாசி. பக்தவச்சலம் என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சுன்னு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. இப்ப எல்லா விலையும் ஏறி போச்சு. கொஞ்சம் கேளுங்க, 5 வருஷத்துக்கு முன்னால பொன்னி அரிசி 35 ரூபாய் கிலோ, இப்ப 64 ரூபாய். நல்லெண்ணெய் 5 வருஷத்துக்கு முன்னால 130 ரூபாய், இப்ப 270 ரூபாய். உளுத்தம்பருப்பு 55 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னால, இப்ப 100 ரூபாய். துவரம் பருப்பு 52 ரூபாய், இப்ப 105 ரூபாய். புளி 55 ரூபாய், இப்ப 125 ரூபாய். மிளகாய் 72 ரூபாய், 160 ரூபாய். இப்ப பூண்டு 50 ரூபாய், இன்னைக்கு 140 ரூபாய்.
தெரியுது கேட்டுங்களா பெண்கள்? அப்புறம் எப்படி கொடுத்துடம் பண்றது சொல்லுங்க. இப்ப இங்க ஈ அடிச்சாங்க அப்படின்னு அன்புமணி சொன்னார். சில பேர் தளபதின்னு சொல்லியிருக்காங்களா? நாங்க சொல்றது கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. நாங்க ஆனான்னு சொல்லி கொடுத்தாக்கா அடுத்தது என்ன சொல்லணும்னா ஈ என்னங்கிறான். ஆனாக்கு அடுத்து ஈ என்னவான். இந்த இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைக்க போறன்றாங்க. இவங்கெல்லாம் எதிர்கட்சி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால சில ஊடகங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்க ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறோம், இதுக்கு தயவு செய்து படிங்க. நீங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதனால சில ஊடகங்கள் அரசு பணியாளர் தேர்வுல ஊழலோ ஊழல், வியாப ஊழல் மாதிரி பெரிய ஊழல்னு எங்க தலைவர், கட்சி தலைவர் போராடினார். 8ஆம் தேதி போராடினார் சென்னையில. ஒரே ஒரு பத்திரிகையில, தினத்தந்தியில மட்டும்தான் ரவோட்டு செய்தி போட்டாங்க. மற்ற பத்திரிகைலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ராஜாராமன் ஒருத்தன் செய்தித்துறை செயலாளராக இருந்தான். அவன் தான் எல்லாருக்கும் விளம்பரம் கொடுப்பான். அவன் தான் இப்ப அதுல நிர்வாகத்தில் இருக்கிறான். இந்த டிஎன்பிசி அந்த சேர்மன் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறான். அவன் எல்லாருக்கும் போன் பண்ணி, அப்புறம் இன்னொரு தனியார் கோச்சிங் கொடுக்குற ஒரு தனியார் நிறுவனம் 2 பேரும் சேர்ந்து எல்லா பத்திரிகைகளுக்கும் போன் பண்ணி இந்த செய்தியை போடாதீங்க, போராட்டம் பண்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி செய்தியை போடாதீங்க. இது என்ன நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். குரூப் 1 டிப்டி கலெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரியான பதவிக்கு தேர்வு. இதுல ஊழலோ ஊழல். வேற பின்னால 2 நிமிஷம் 1 நிமிஷம் எழுதி கொடுத்துட்டே இருக்கோம். பரமார்த்த குரு கதை வேற இருக்குது. பரமார்த்த குரு கதை வேற. மூடன், முட்டாள், மட்டி, மடையன் அப்படின்னு அந்த மாதிரி சிஷ்யன் அவனுங்களுக்கு அந்த கதையெல்லாம் வேற இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது போல இருக்குது. அப்புறம் இந்த என்எல்சி இங்க நாங்க பண்ண போராட்டம், இந்த ஜெயங்கொண்ட இதுக்காக பண்ணது 23 கிராமம் 8300 ஏக்கர் இங்க எடுத்தது. ஜெயங்கொண்டத்துல ஏக்கருக்கு 15,000 சொன்னா போராடினாரு மாவீரன். என்ன கூப்பிட்டாரு, நானும் வந்து போராடினேன். 2.75 லட்சம் 2 சிறப்பு நீதிமன்றங்கள் சொன்னாங்க கொடுக்கணும்னு சொல்லி. அன்னிலிருந்து அதை வட்டி கட்டி எல்லாம் போட்டு பார்த்தோம்னா 15 லட்சத்துல 20 லட்சம் கொடுக்கணும், இழப்பீடு வழங்கணும். முதல்ல நிலத்தை திருப்பி கொடு. எங்க நிலத்தை, இந்த மக்களுடைய நிலத்தை நீ திருப்பி கொடு. நீ ஃபேக்டரி வைக்கிறதுக்கு எடுத்த, இப்ப நீ வைக்கல, திருப்பி கொடு அப்படின்ற. முடிஞ்சுதப்பா, டைம் முடிக்கலாம் அப்படின்ட்டான். அதனால பரமார்த்த குரு கதையை அடுத்த தரம் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க. அதான் மட்டி, மடைய, மண்டு, முட்டாள், மூட அவனுடைய சீடர்கள். இது இதெல்லாம் இப்ப பொருத்தி பார்த்துக்கிறதுக்கு தான் நான் கதை சொல்லி யார் என்னன்னு நான் சொல்றதில்ல. கடைசியில் நீங்களே பொருத்தி பார்த்துக்கன்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.